மணி என்னாச்சு? மணி 1 போகுது. என்ன சோகமாக இருக்கீங்க? சாப்பாடு வேணாமா? உங்களுக்கு பிடிச்சது பாரு, உங்களுக்கு பிடிச்சது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பெடிகிரி தாம்மா. வாங்க, பெடிகிரியை முழுசாக போட்டால் அதை மட்டும் சாப்பிட்றது, சாதம் வச்சிடுறது. அதுக்கு தான் தூள் பண்ணியிருக்கேன். இங்கே வாங்க, இங்கே வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுறவா, இங்கே வா, இங்கே வா. இதை சாதம் பிசைஞ்சிடுறேன், சூடாக இருக்குது லைட்டாக. இங்கே வா அடிமா, இங்கே வா, இங்கே வாங்க. இருங்க பிசைகிறேன், இருப்பா பிசைகிறேன். முழுசாக போட்டால் பெடிகிரி மட்டும் எடுத்துக்கணி கேடி. இரு உனக்கு பிடிச்ச சாப்பாடு பாப்பா தான் காட்டுறேன். இங்கே பாரு, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி. சாப்பிட்றலாமா? இரு உனக்கு வச்சாதான் சாப்பிடுவேல நீ. மறந்துட்டேன். இந்தா உனக்கு பிடிச்சது. எடுத்துக்கோங்க. சாப்பிட்ருங்க இந்தாங்க, சாப்பிட்ருங்க. சாப்பிட்ரு. மொத்தமாக காலி பண்ணணும் சாப்பாட்டை. அவளுக்கு முழுசாக வச்சா பெடிகிரி மட்டும் அவள் எடுத்துக்கிறாள். அதுக்காக தான் அவள் தூள் பண்ணி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவள் சாப்பிட்ருவாள். அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு. நேற்று நான்வெஜ்ஜு, இன்றைக்கி பெடிகிரி ரைஸ். சாப்பிட்ற நேரத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. சாப்பிட்ருங்க. எப்படி இருக்கா எங்கள் ஐடின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்க வச்சுட்டியே. போய் தண்ணி குடிக்கலாம். அவங்க எப்பவுமே சாப்பிட்ட உடனே போய் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறான்னு. அப்படின்னு வாய் துடைக்கணும். பாருங்கள், வாய் துடைக்கிறா பாருங்க. அவளுக்கு வாய் துடைக்கணும். சும்மா அது ட்ரையாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை வாயில். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு வாய் துடைக்கணும். இந்த பழக்கம் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டாகு பண்ணுறான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.